அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவோம் ஜோதிடம். இந்த சேனலுக்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்களின் அன்பான வணக்கங்களும் மனமார்ந்த நன்றிகளும். இன்றைக்கு ஜோதிடம் மற்றும் அதன் ஆழமான தத்துவங்கள் குறித்து ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை ஜோதிடர் திரிபுர சுந்தரி அவர்களிடம் கேட்கலாம். அதாவது, ஒரு மனிதனின் வாழ்க்கை பயணத்தை அவனின் பிறப்பு ஜாதகம் தீர்மானிக்கிறதா அல்லது அவனின் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தீர்மானிக்கின்றதா? உதாரணமாக, ஒரு கப்பல் பயணத்தில் கடல் சீற்றம் என்பது விதி என்றால், அந்த கப்பலை திறமையாக செலுத்தி கரை சேர்ப்பது மதி. உங்கள் பார்வையில் இது எப்படி? ஷாமன் சாசா அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கும் இந்த கேள்வியை கேட்டிருக்கிற கலைச்செல்வி மேடம் அவர்களுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ஒரு ஜாதகத்தை பார்த்து இது இந்த நிலை தான் அப்படின்னு நீங்கள் பிறந்த ஜாதகத்தை வச்சு சொல்லிட்டீங்கன்னா அதுபடி தான் நடக்குமா, இல்லை முயற்சி செய்தால் வேற முன்னேறி வந்துடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. முயற்சி செய்தால் முன்னேறிப்பாங்களா இல்லை வீணாக போயிடுவாங்களா, ஜாதக அமைப்பு படி தான் நடக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. 2003 வருடம் பிப்ரவரி மாதம் விண்வெளிக்கு ஒரு 7 ஆராய்ச்சியாளர்கள் போனாங்க. அவங்க பூமிக்கு தரையிறங்கிறதுக்கும் ஒரு 13 நிமிடத்திற்கு முன்னால் அந்த அந்த விண்கலன் வெடித்து இறந்து போயிட்டாங்க. அப்போது அவங்க விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள். அவங்களுக்கு தெரியாத எந்த ஒரு தொழில்நுட்பமும் நமக்கெல்லாம் தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால தான் அவங்கள விண்வெளிக்கு அனுப்புனாங்க. அவங்க முயற்சி செஞ்சுருப்பாங்கல்ல, கடைசி நிமிடத்துலேயும் அவங்க முயற்சி செஞ்சுருப்பாங்க. இருந்தாலும் அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனால் கடைசி தருவாய் வரைக்கும் அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க கடைசி தருவாய் வரைக்கும் போராடி இருப்பாங்க. ஏன்னா அவங்கள மீறின ஒரு தொழில்நுட்பத்தில் சிறந்தவங்க யாரும் இல்லை. அதனால தான் அவங்க 7 பேரும் இந்த விண்வெளிக்கு அனுப்பப்பட்டார்கள். ஆனாலும் அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்க முயற்சி செய்யலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா, இல்லை முயற்சி செஞ்சு இதுதான் விதியின் பயன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா? ஒரு மனிதருக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவரை அழைச்சிட்டு போய் ஐசி யூனிட்டில் வைக்கிறாங்க. அப்போது என்னென்னா, டாக்டர்லாம் முடிஞ்ச வரைக்கும் போராடுறாங்க. அவர் ஒரு கட்டத்தில் இறந்து போயிடுறாரு. ஒரு 8-10 லட்சம் செலவாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் இறந்துடுறாரு. அப்போது நம்ம டாக்டர் போராடலை, முயற்சி பண்ணலை அப்படின்னு நம்ம நினைக்கிறதா, இல்லை அவருக்கு இந்த 10 லட்ச ரூபாயை செலவு பண்ணியும் அவரோட விதி அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறதா? சில இடங்களில் நம்ம முயற்சி அப்படிங்கிறது பலிக்கிறது இல்லை, அதுதான் விதி அப்படின்னு நம்ம ஏற்றுக்க வேண்டியது தான். இப்படி தான் ஒரு போட்டித் தேர்வுக்கு ஒரு 2 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு குறிப்பிட்ட 200 பேர் மட்டும்தான் பாஸ் ஆகுவாங்க, ஒரு வேலைக்கு சேருவாங்க. அப்போது அந்த 2 லட்சம் பேரும் முயற்சி செய்யலை அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை இந்த 200 பேருக்கு மட்டும்தான் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா? நாம் பிறந்த ஜாதகத்தின்படி பிறந்த உடனே நம்ம கணக்கு போட்டுடலாம். இவங்கெல்லாம் இந்த நிலையில் இருப்பாங்க, இவங்களுக்கு இந்த வயதில் இந்த நிகழ்ச்சி நடக்கும், இவங்க இத்தனை வருஷம் வரைக்கும் நல்லதை அனுபவிக்க போகிறாங்க, இவங்க இத்தனை வருஷம் வரைக்கும் கெட்டதை அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பிறந்த ஜாதகத்தின்படியே கணக்கிட்டுறலாம். அந்த நல்லது நடக்கணும் அப்படிங்கிறப்ப அவங்களுடைய ஜாதகத்திலேயே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க மன உந்துதல் ஏற்பட்டு ஒரு மன எழுச்சி ஏற்பட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு ஆகாத நிலை ஒன்று வருது அப்படிங்கிறப்ப அவங்களுடைய மனம் மாறுபாடு அடையும். இதுதான் சந்திரனின் நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜாதகத்தில் சந்திரனோட நிலை அப்படின்னு. இதுதான் 7.5 சனி காலங்களில் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரும். அதாவது நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் அது நடக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த சந்திரனை சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் மறைக்குது, அந்த இருள் மறைக்குது. அதனால் நம்மளால் ஒரு சரியான முடிவு எடுக்க முடியல அப்படின்னு தான் சொல்லலாம். சரியான ஜாதகம் இல்லை, இவங்களுக்கான வாழ்க்கை இங்கே கிடைக்காது அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப, நம்ம அந்த ஜாதகத்துக்கான பலன் சொல்கிறப்ப, நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அதன் மூலம் பண விரயம், பொருள் விரயம், மற்ற நேர விரயம் இப்படி தான் ஏற்படுமே ஒழிய அந்த காரியம் வெற்றி ஆகாது. நிறைய ஜாதகத்தில் பார்த்துருக்கோம். அவங்க சொல்லுவாங்க, நான் இவ்வளவு முயற்சி பண்ணினேன், என்னால் முடியல, ஏன் முடியல அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு அந்த நேரம் ஒரு ஆகாத ஒரு தசை தான் நடந்துகிட்ருக்கோம். அந்த நேரத்தில் 7.5 சனி அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கோம். அப்போது அவங்க தான் எந்த ஒரு பாதையில் போகணுமோ அந்த பாதையில் போகாமல் தேவையில்லாத ஒரு பக்கம் போயிட்டுருப்பாங்க. தேவையில்லாத இந்த ஒரு செயல் மேலே அவங்க மனம் அவங்கள இழுத்துட்டு போகும், அதன்படி செயல்படுவாங்க.
இதே போல தான் ஒரு ஒரு ஜாதகத்தில் ஒரு நல்ல கிரகம் ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஆகாத தசை அப்படி நடக்குது அப்படின்னா அவங்க வேற பாதையில் போவாங்க. அதாவது அவங்க டாக்டர் ஆகணும் அப்படின்னு அந்த ஜாதகப்படி ஒரு விதி இருக்கும். ஆனாலும் அவங்களுக்கு ஆகாத தசை நடக்கிறப்ப அவங்க வேற ஏதாவது காமர்ஸை படிச்சுட்டு அது வழியாக பேங்க் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. இல்லை அவங்க பேங்க் வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு அவங்க ஜாதகப்படி இருக்கும். அவங்க அதை விட்டுட்டு நான் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் வந்து பணத்தை விரயம் பண்ணிட்டு இருப்பாங்க, காலத்தை விரயம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி அந்த ஜாதகத்தில் என்ன நடக்கணும் அப்படின்னு இருக்குதோ அதுதான் நடக்குது, நல்லதோ கெட்டதோ. இதில் ஒரு நல்ல திசை நடக்குது அப்படிங்கிறப்ப அவர் வந்து ஒரு சரியான பாதையை நோக்கி போவார். இல்லை ஒரு கெட்ட திசை நடக்குது அப்படின்னா அவருக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை விட்டுட்டு அவர் வேற ரூட்டில் போயிட்டு இருப்பார். ஆக முயற்சி செஞ்சால் நான் வெற்றி அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறது சில இடங்களில் சரி வரல ஜோதிடப்படி. ஏன்னா முயற்சி செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனாலும் வெற்றி அடையலை. ஏன் வெற்றி அடையலை அப்படிங்கிறத அவங்க ஜாதகப்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆகாத தசை நடக்குது, அதனால் அவங்களால வெற்றி அடைய முடியல. என்ன வேணாலும் போராடுறாங்க, முடிஞ்ச வரைக்கும் போராடுறாங்க, படிப்புலேயோ இல்லை வந்து ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுலையோ. இன்னும் சிலருக்கு வந்து குழந்தை இப்போ வராத தொழில்நுட்பமா நிறைய தொழில்நுட்பம் வந்திருக்கு, இருந்தாலும் சிலருக்கு குழந்தையே இருக்கிறது இல்லை. ஏன்னு பார்த்தா அவங்களுடைய ஜாதகப்படி அவங்களுக்கு குழந்தை அப்படிங்கிறதே இருக்காது. ஆனாலும் அவங்க முயற்சி பண்ணுவாங்க, நிறைய வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கொடுப்பாங்க. அது கடைசியில் வந்து ஒன்றுமே ஆகாது, வேலைக்கு ஆகாது. நல்ல நேரம் நடக்குது அப்படின்னா அவர் சரியான பாதையில் போயிட்டு இருப்பாருன்னு அர்த்தம். கெட்ட நேரம் நடக்குது அப்படின்னா அவர் தனக்காக என்ன நிர்ணயிக்கப்பட்டு இருக்குதோ, தனக்கான விதிக்கப்பட்டது எதுவோ அதை விட்டுட்டு அவர் வேற திசையில் போவார். அவருக்கு வேண்டாத நட்புகள்லாம் அந்த சமயம் வரும், பண விரயம் ஏற்படும், நேர விரயம் ஏற்படும், இதனால் கௌரவங்கள் பாதிக்கப்படும். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக ஜாதகத்தில் என்ன கிரக அமைப்போ அதுதான் நடக்குது, அதை தாண்டி வேற ஒன்றும் நடக்கிறது இல்லைங்கிறது தான் உண்மை. விதி அப்படிங்கிறத வந்து லக்னமாகவும் மதிங்கிறத வந்து சந்திரன் ராசி அப்படிங்கிறதாகவும் சொல்கிறோம். அதாவது லக்னத்தால் முடியல அப்படின்னா ஒருவேளை ராசியை பார்ப்போம், அப்போ இந்த ராசியால் முடியுமா அப்படின்னு பார்ப்போம். அதை தான் விதியால் முடியலன்னாலும் மதியால் முடியும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்குதோ அதுதான் நடக்குது. என்ன போராட்டம் பண்ணாலும் சில நேரங்களில் நமக்கானது நிறைவேறுவது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சில அறியப்படாத பிரபஞ்ச ரகசியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். எல்லா ரகசியங்களையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியறதில்லை அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியிலிருந்து நிறைய பேர் வணக்கம்.